கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டவர் ஆடிசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளாவின் பார்டர் சிட்டியான காசர்கோடு வந்திருக்கோம். காசர்கோடு ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன் வாழ்க்கையிலே. இன்றைக்கி தான் வந்திருக்கேன். கேரளாவில் பல ஊர்களுக்கு போயிருந்தாலும் சிட்டிகளுக்கு போயிருந்தாலும் பட்டு காசர்கோடு வர்றது இப்போ தான். நிறைய டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், பட் வரக்கூடிய சான்ஸ் இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மங்களூர் இருக்குது, அந்த பக்கம் வந்தாச்சு, அப்படியே சுற்றி வந்தோம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணூர் வந்தோம், மதுரையிலேருந்து கண்ணூர் வந்தோம். இந்த பிட்வீன் ஏரியாவுக்கு வர முடியல. ஒரு வழியாக வந்தாச்சு. பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியுமா தெரியல, காசர்கோடு பார்டர் டவுன். ஓகே, கர்நாடகா மங்களூருக்கு பக்கத்தில் இருக்குது, 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அதனால் கர்நாடகாவுக்கு மங்களூருக்கு அடிக்கடி பஸ் இருக்கும். மங்களூர், சுல்லியா, புத்தூர் அந்த மாதிரினா அடிக்கடி பஸ் இருக்கும். க்ளோஸ், வெரி க்ளோஸ் கர்நாடகா பார்டருக்கு. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியே கிடையாது. கண்ணூர் தான் லாஸ்ட்டு. கண்ணூர்லேருந்து உங்களுக்கு ஊட்டிக்கு இருக்குது, மதுரைக்கு இருக்குது, அந்த மாதிரி. பட் காசர்கோட்லேருந்து ரொம்ப எட்ஜில் இருக்கனால லாங் டிஸ்டன்ஸ், அதனால் வண்டி சர்வீஸ் கிடையாது. ஆனால் இப்போது ஒரு சர்வீஸ் கிடச்சிருக்கு, அதில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக, அதாவது ஜூன் 20th லான்ச் பண்ணியிருக்காங்க சர்வீஸு, புது சர்வீஸு. ஆனால் அதுக்கு டெய்லி கிடையாது, அதான் பாயிண்ட்டு. டெய்லி கிடையாது. வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா இந்த காசர்கோடு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும் கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூருக்கு சொல்லவே தேவையில்லை, கேரளாவில் முக்கியமான எல்லா ஊர்லேருந்தும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது. திருவனந்தபுரம், எர்ணாகுளம், காலிக்கட்டு, பாலக்காடு சொல்லவே தேவையில்லை, பாலக்காடு அடிக்கடி இருக்கும். திருச்சூர், எல்லா ஊருக்கும் இருக்குது. சங்கனாச்சேரி, அப்புறம் பார்த்திங்கன்னா கோட்டயம், சொல்லிகிட்டே போகலாம். எல்லா ஊருக்கும், முக்கியமான ஊருக்கும், ஆலப்புழா, எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது. ஆனால் இந்த ஊருக்கு மட்டும் கிடையவே கிடையாது, பிகாஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். வேறு ஒன்றும் காரணம் இல்லை. பட் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இது ரெகுலராக கிடையாது, வீக்லி. இன்கேஸ் ஃப்யூச்சரில் டிமாண்டிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெகுலராக கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த காசர்கோடுக்கு வந்தாச்சு, அந்த பஸ்ஸை கேப்சர் பண்ணுறக்காண்டி. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:15 டைம் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து டிபார்ச்சர் டைம் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான். ஸோ நமக்கு ரொம்ப டைம் கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சீக்கிரம் வந்ததால் பசிக்க ஆரம்பிச்சு. அதனால் பக்கத்தில் ஒரு அசோக் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குங்க, அங்கே தோசை சாப்பிட்டு, தோசையும் முட்டைக்கறி சாப்பிட்டு. கேரளா வந்தால் தோசை கிடைக்காது, ஆப்பம் சாப்பிடுவோம், இடியப்பம் சாப்பிடுவேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தோசை கிடைச்சது, தோசையும் முட்டைக்கறியும் சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கேன். இதுதான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் டெர்மினஸ். ஓகேங்களா, இதெல்லாம் காம்ப்ளெக்ஸு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு. பஸ்ஸெலாம் அப்படியே சுற்றி வருவாங்க. எப்படியும் போகலாம், வழி இருக்கு நினைக்கிறேன். நான் போகல, உள்ளே போயிடலாம். ஸோ இங்கேருந்து ஒரு சூப்பரான புது சர்வீஸு நம்ம முதல்ல ட்ரை பண்ண போகிறோம். கோயம்புத்தூருக்கு எல்லா டேரெக்ஷன்லேருந்து பஸ் கிடச்சிருக்கு. காசர்கோடு, அப்புறம் பார்த்திங்கன்னா காலிக்கட்டு, அந்த பக்கம் திருவனந்தபுரம், ஆலப்புழா, கோட்டயம், திருச்சூர், குருவாயூர், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ கோயம்புத்தூருக்கு எல்லா சர்வீஸும் கிடச்சிருக்கு. அந்த சர்வீஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் 10 மணிக்கு. இந்த பஸ் பார்த்திங்கன்னா ஈவினிங் நைட்டு 10 மணிக்கு எடுத்து. ரூட் சொல்லிடுறேன். ரூட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பி அப்படியே பார்த்திங்கன்னா கண்ணூர்லேருந்து தலசேரி, காலிக்கட்டு, காலிக்கட்டுலேருந்து மலப்புரம், பெருந்தன்மாலா, மன்னர்காடு, பாலக்காடு, எல்லாம் கோயம்புத்தூர்றாங்க. இங்கே 10 மணிக்கு கிளம்பி, நைட்டு 10 மணிக்கு கிளம்பி நெக்ஸ்ட்டு ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா 7 மணிக்குள்ளே போயிடுது. ஓகேங்களா. ஸோ இதான் அது. பஸ் வரட்டும், எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு தெரியல. சீட்டு நான் ஆல்ரெடி ஆன்லைன் ரிசர்வ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, நான் ட்ராவல் பண்ணுறது 26 ஜூன். ஓகேங்களா. இன்றைக்கி வியாழக்கிழமை. அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் படி வெள்ளிக்கிழமை தான் இங்கே சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறா சொல்லியிருந்தாங்க. ஆனால் வியாழக்கிழமை சர்வீஸ் வந்திருக்கு, அது சரியாக தெரியல. ஆனால் நான் புக் பண்ணிட்டேன். வேணுன்னா நான் கேட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு எதனாலன்ட்டு. ஸோ இந்த ரூட்டுக்கு என்ன பஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆன்லைனில் புக் பண்ணும்போது என்ன காமிச்சேன்னா சூப்பர் டீலக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. சூப்பர் டீலக்ஸ்னு தெரியுமில்ல, கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் நம்ம ஃப்ளாக் இருக்கு இல்லையா, நேஷ்னல் ஃப்ளாக், அந்த கலரில் கேஎஸ்ஆர்டிசி போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். அது யூடி அல்ட்ரா டெலிக்ஸு +2 காம்பினேஷன். அந்த பஸ்ஸு நான் கெஸ் பண்ணுறேன். நான் அதான் ஆன்லைனில் கொடுத்துருந்தாங்க. டேரெக்டாக பார்ப்போம் எந்த பஸ் வருதுன்னு. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், பஸ்ஸு அவ்வளோ கிடக்கு குமிஞ்சு. இந்த பக்கம்லாம் ஆர்டினரி பஸ்ஸஸ்ஸு, இந்த பக்கம்லாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு 4 பஸ் மங்களூர் போகிறது. அதெல்லாம் டெஸ்டினேஷன் பாலா, கோட்டயம், அப்புறம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம், அந்த மாதிரி போகிறது. இங்கே பாருங்கள், சூப்பர் கிளாஸ் சர்வீசஸும் போட்டிருக்கு.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணூர் தலசேரி போகிற பஸ்ஸு. இது எந்த ஊருன்னு தெரில, மலையாளத்தில் இருக்குது. பாலா, திரிசூர் மூவட்டப்புலா தொடுப்புலா பாலா வண்டி எர்ணாகுளம் போகுது. சூப்பர் டிலக்ஸ் எர்ணாகுளம் கொல்லம் டிப்போ. இது கண்ணூர் போகுது, கண்ணூர் வண்டி. கைஸ், நமக்கான பஸ் வந்துருச்சு. இந்த பஸ்ஸில் தான் நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். காசர்கோட்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் புது சர்வீஸு. சூப்பராக பளிச்சுட்டு வருங்க பஸ்ஸு. கேரளாவுடைய சூப்பர் டிலக்ஸ் பஸ்ஸு, காசர்கோடு பிரான்ச் வண்டி. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ்ஸுக்காண்டி. ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 9:30 வந்துட்டாங்க. இங்கே ஒரு 1/2 hour வெயிட்டிங் பஸ் ஸ்டாண்டில். ஸோ 10 o'clock ஷார்ப்பாக கிளம்பிடும். கோயம்புத்தூர், காலிக்கட், பாலக்காடு, கோயம்புத்தூர். ஸோ இதான் பஸ்ஸு. அழகாக இருக்குது பார்க்குறக்கு. 2+2 UD. எதிர்பார்க்கப்பட்ட பஸ் வந்தது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆச்சு. முறையாக காசர்கோட்லேருந்து கோயம்புத்தூருக்கு போகிற ஒரே பஸ் இதாங்க. பஸ்ஸை பாருங்கள். KGD பார்த்திங்கன்னா அவங்க பிரான்ச்சு, காசர்கோடு பிரான்ச்சு. KL15A2107 அதான் வந்து நம்பர், சென்ட்ரல் நம்பர். அது திருவனந்தபுரம் நம்பர். எல்லா வண்டிக்கும் ஒரே நம்பர் தான், KL15. பஸ்ஸோடு இது பாருங்கள், TN04 தமிழ்நாடு பெர்மிட்டு. கோயம்புத்தூர் மலையாளத்தில் இருக்குது. ஸோ பஸ்ஸை பாருங்கள். ஒயிட் கலரு, நம்மளுடைய ஃப்ளாக் ட்ரை கலர் இல்லையா, கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். பின்னாடி பார்க்கலாம் வாங்க. எஸ், பின்னாடி பாருங்கள். கோழிக்கோடு, பாலக்காடு, கோயம்புத்தூர். சூப்பரான வண்டி. எப்படி போகிறாங்க பார்க்கணும். 2+2 நம்ம இன்டீரியர் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ரொம்ப நேரமாக இதுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். 6 மணிலேருந்து இங்கே நிற்கிறோம். இந்த வண்டிக்காண்டு எப்போ வரும் கடைசியில் ஃபைனலாக டிகாஸ் கம். ஸோ கைஸ், பஸ்ஸை பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். BS3 பஸ்ஸு, ரீபஃபீசர் பஸ்ஸு. KL15ATC105 டாட்டா இன்ஜினுங்க, டாட்டா. ஸோ பாருங்கள், 2+2 காம்பினேஷன். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வந்திருக்கு பஸ்ஸு. நல்லா சுமல் அடிக்குது. சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க கைஸ். செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே. பழைய வண்டி மாதிரி தெரில, சூப்பராகவே இருக்குது உண்மையிலே. உட்காந்து பார்க்கலாமா? ஸோ நம்ம மின்னல் பார்த்துருக்கோம்ல, மின்னல் சர்வீஸ் அது மாதிரி தான் இருக்குது. மின்னல் ரப்பீஸ் பஸ் போட்டாங்கல்ல, அதே தான். ஸோ உங்களுக்கு வந்து புஷ் பேக் சீட்டு இந்த பாருங்கள், கீழே தெரியுதா? சூப்பராக கீழே வரைக்கும் போகுது. எஸ், சூப்பர். ப்ளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு USB கிடையாது, நீங்கள் ப்ளக் இன் பண்ணிக்கிற வேண்டிய சார்ஜர். இங்கே எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. ஒன்லி ப்ளக் பாயிண்ட் தான். வாட்டர் ஹோல்டர் தான் இருக்குது. ஹேண்ட் கிரிப்பு, இங்கே ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அட்ஜஸ்டபிள் கிடையாது. நீங்கள் சும்மா வச்சுக்கலாம், அவ்வளோதான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? KSRTC வெல்கம் ஆன் போர்ட் சூப்பர் டிலக்ஸ் ஏர்பஸ், விஷ் யூ ஆர் சேஃப் அண்ட் ஹாப்பி ஜேர்னி. ஸோ அவங்களுடைய டைப் ஆஃப் பஸ்ஸஸ் சூப்பர் ஃபாஸ்ட். இது ஸ்விஃப்ட் ஏர்பஸ்ஸு B6, ஸ்விஃப்ட் டீலக்ஸ் ஏர்பஸ்ஸு, AC ப்ரீமியம் சூப்பர் ஃபாஸ்ட்டு, கருடா மகாராஜா ஸ்லிப்பரு. இது ஹைப்ரிட் பஸ்ஸு, ஸ்கேனியா. இது நம்ம ட்ராவல் பண்ணுற வண்டி. இது மின்னல் சர்வீஸ். ஃபைனலி கைஸ், நம்ம கோயம்புத்தூருக்கு போகிற பஸ் எடுத்தாச்சு. காசர்கோட்லேருந்து நம்ம பஸ் பார்த்திங்கன்னா பஸ் எடுத்துகிட்ருக்காங்க. டைம் பாருங்கள், ஷார்ப்பாக 10 மணி.
கேஎஸ்ஆர்டிசியை பொறுத்த மட்டும் அவங்க டிபார்ச்சர் ஆன் டைம் ஷார்ப்பாக எடுத்துருவாங்க. அதில் ஒன்றும் காம்ப்ரமைஸ் கிடையாது. அவங்க போகிற டைம் வேணுமா ரீச் பண்ணுற டைம் வேணுமா முன்ன இருக்கலாம், பட்டு டிபார்ச்சர் ஷார்ப்பாக கரெக்டாக இருக்கும். காசர்கோடு see you again. ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். ஸோ இங்கே வந்து கிளம்பிகிட்ருக்கேன் கோயம்புத்தூருக்கு. ஹோப் அகைன் வருவேன், இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா காலிக்கட் 200 கிலோமீட்ரு. நம்ம கிலோமீட்ரு அதாவது காசர்கோட்லேருந்து கோயம்புத்தூர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள், அதாவது ஒன் டைம் 392 கிலோமீட்டர் ஆகுது. டிக்கெட் ஃபேர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 530 ருபீஸ். 512 வந்து பேஸ் ரேட்டு, அதில் ஜிஎஸ்டி அதுன்னு போட்டு 18 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க. மொத்தம் 530 ருபீஸ். சீட்டு வந்து 29 சீட் புக் ஆகிருக்கு. அதில் கொஞ்சம் பேர் இங்கே போட இருக்காங்க. போக போக இப்போ கண்ணூர், பையனூர், காலிக்கட்டு அந்த மாதிரி ரேட்லாம் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பரவாயில்ல புக்கிங் சொன்னாங்க. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஜூன் 20th வந்து அப்டேட் பண்ணாங்க. 2 சீரீஸ் அப்டேட் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை ஒன்று, சண்டே ஒன்று. இந்த வாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது தேர்ஸ்டே வந்து இன்றைக்கி சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் சர்வீஸ் இருக்குது, நாளைக்கும் சர்வீஸ் இருக்குது, சண்டேவும் சர்வீஸ் இருக்குது. ஸோ 3 சர்வீஸ் விட்டுருக்காங்க. இன்னும் ஃபர்தராக வந்து புக்கிங் சரியாக அலாட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. போன வாரம் 2 சர்வீஸு, இந்த வாரம் 3 சர்வீஸ் வீக்கெண்டில். பாருங்களேன், ஹோட்டல் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்கு. ரெஸ்டாரண்ட் பாருங்கள், ரிவர் மேலே ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க. ரெஸ்டோ காஃபி அந்த பக்கம் இருக்குது, ரெஸ்டாரண்ட் அந்த பக்கம் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. பேக்கல் ரிவர். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சங்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகல. நம்ம இங்கேயே இறக்கி விட்டாங்க. டைம் பாருங்கள் 10:41. ஸோ ஒரு 41 நிமிஷம் ஆச்சு. 10 மணி, 10:41 கஞ்சங்காடு. இந்த பஸ்ஸோட ஸ்பீடை பாருங்களேன், 74, 75, 80 வரைக்கும் போகிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா ரோடு அப்படி இருக்குது, கண்டிஷன் அப்படி இருக்குது.
இல்லைன்னா இன்னும் வேகமாக போவாங்க, 90 100லாம் போவாங்க. லாக்கில் PS3 தானே, அதனால் லாக் கிடையாது. ஸோ ரோடுனால மழை பெய்யறனால பீக் வரைக்கும் போகிறாங்க. ப்ரைஸ் டைம் பாருங்கள், 11:20. இப்போது நம்ம வந்து பையனூர் இடத்துக்கு வந்திருக்கோம். பையனூர் கண்ணூருக்கு முன்னாடி. டைம் பாருங்கள், 12:19 இப்போ நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா கண்ணூர் பஸ் ஸ்டாண்ட், கண்ணூர் KHD பஸ் ஸ்டாண்ட். கண்ணூர் சிட்டி நைட் வியூ பாருங்கள். கேரளா பொறுத்த மட்டும் கண்டினியூட்டியாக இருக்கும், கடைகள் வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் தாண்டிச்சுன்னா அவங்களுக்கு டார்க் ஆகிடும். பட்டு கேரளாவில் வந்து காசர்கோடுலேருந்து கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ அது ஒரு இது. இங்கே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டவுன் தான், சிட்டி டவுன் கிராமம் அதெல்லாம் கணக்கு கிடையாது, எல்லாமே சிட்டி மாதிரியே இருக்கும். இந்த ரூட்லேயே மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த ரோடு தாங்க. மழை பெஞ்சிட்ருக்கு. ஃபார்ச்சுனேட்லி காசர்கோடு ரீஜனில் வந்து மழையே கிடையாது. அது என்னமோ அதில் கர்நாடகா பாடணும் தெரியல, மழை பெய்யலை. ஆனால் கண்ணூரில் வந்து சரியான மழை, இந்த மழை பெஞ்சிருக்கு, இப்போ லைட்டாக விட்டுருக்கு. பட் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு செட்ஸை வந்து அப்படியே போட்டுட்ருக்காங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போய்ட்டுருக்கு, அறுவழிச்சாலை. அந்த ஒர்க்கு அப்படியே அங்கங்கே கம்ப்ளீட் இருக்குது, அங்கங்கே பெண்டிங் இருக்குது. அதனால் மழை பெஞ்சு அது வாகனம் போக்குவரத்துக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. அதனால் நம்ம பஸ்ஸும் அப்படி தான் போய்ட்டு ஸ்லோவாக தான் போய்ட்டுருக்காங்க. 12:55 இப்போ வந்து ஊருக்கு பார்த்திங்கன்னா தலைசேரி மழை பெஞ்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்குன்ட்டு. அது ஃபுல்லாக பாலத்தில் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. தலைச்சேரிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்ணூர்லேயும் பெஞ்சிருக்கு, பட் தலைச்சேரிலேருந்து சிவியராக இருக்குது.
கேரளாவின் மூன்றாவது மிகப்பெரிய சிட்டியான காலிக்கட் ரீச் பண்ணியிருக்கோம். காலிக்கட் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். காலிக்கட் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலே பெரிய பஸ் ஸ்டாண்டு. இப்போ எர்ணாகுளம் மாதிரிலாம் இருக்காது. எர்ணாகுளம் ரொம்ப மோசமாக இருக்கும். பட் இந்த பஸ் ஸ்டாண்ட் பாருங்களேன், கிரவுண்ட் ஃப்ளோரில் வரிசையாக பஸ் நிற்கும். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். மக்களே, இப்போது நம்ம காலிக்கட் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். பஸ் பார்த்துருப்பீங்க, டைம் காமிச்சிருப்பேன், 3 ஆயிடுச்சு. ஆக்சுவலி இங்கே அதாவது ஷெடியூல்டு அரைவல் பார்த்தீங்கன்னா காலிக்கட்டுக்கு 2:45. ஸோ 3/4 மணி நேரம் டிலேயோடு நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் வந்து ஹெவி ரெயின்ஃபால், மழை பெஞ்சிட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு அது வைண்டிங் பண்ணுறாங்க, ஆர்வல் சிலையை மாற்றிட்டுருக்காங்கல்ல, அங்கங்கே வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. பட் சர்வீஸ் ரோட்டில் வந்து ஃபுல் டிராஃபிக்குங்க, நிறைய கனரக வாகனங்கள் போயிட்டுருக்கு. இவங்களால பிக்கப் பண்ண முடியல, அடிச்சு பிடிச்சா வந்துட்டுருக்கோம். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வர்றாங்க, ஐயோ எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ட்டு. 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆக தெரியல. ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் டைம். ஓகேங்களா? இப்போது காலிக்கட்டில் ஒரு சாயா சாப்பிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். பாலக்காடு இங்கேருந்து 126. தேசிய மலப்புறம் பாருங்கள், புது பஸ் ஸ்டாண்டு திறந்தாச்சு. டைம் பாருங்க 4:41 மலப்புறம். பெரிந்தல்மண்ணா பஸ் ஸ்டாண்ட். டைம் பாருங்கள் 5:09.
கேரளாவில் உள்ள அழகான மாநகரங்களில் முக்கியமான ஒன்று பாலக்காடு. ஸோ பாலக்காடுனாலே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு நிறையா இருக்குது பார்க்கக்கூடியது. பாலக்காடு சுற்றி பாலக்காடு வந்துட்டாலே நமக்கு தெரியும் தமிழ்நாடு ஃபீல் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு பாலக்காட்டிலேருந்து நிறைய ஊர் இருக்குது தமிழ்நாட்டில். குறிப்பாக கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு, திருப்பூர், பழனி, உடுமலை, இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய ஊருக்கு பஸ் இருக்குது. ஸோ பாலக்காடு சிட்டிக்கு உள்ளே வந்துட்டுருக்கோம். வெல்கம் டு பாலக்காடு. பாலக்காடு KSRTC பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பாலக்காடு டைம் பாருங்க கைஸ், 6:47. பாலக்காடு KSRTC பஸ் டெர்மினஸ். இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் கோயம்புத்தூர் வண்டி. கோவை எல்லாம் நம்ம வண்டி. பாலக்காடு விட கிலோமீட்டர் இருக்கும். பாலக்காடுக்கு பக்கம் வந்தாலே முக்கியமாக இந்த வெஸ்டர்ன்காட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதை மிஸ் பண்ணவே கூடாது. அதுவும் மான்சூன் டயத்தில் பார்த்துட்ருக்கோம். சூப்பராக செம்மையாக இருக்குது பாருங்களேன். இந்த மிஸ்ட்டு, இந்த ஹில்ஸு வேறு லெவல் பார்க்குறதுக்கு. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குறதும் சரி, பாலக்காடு கோயம்புத்தூர் போனாலும் சரி, இதை மிஸ் பண்ணாதீங்க. ட்ரெயினில் ஒன்றும் அதோட சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரெயினில் கண்டிப்பாக இந்த ஏரியா கவர் பண்ணுவோம். இப்போது நம்ம வாழையார் நெருங்கிட்டோம். வாழையாரோட KL பாடுற முடிய போகுது. செம்ம சீனிக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு இந்த ஏரியாவில். உங்களுக்கு தெரியும் கேரளா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. எக்ஸப்ட் காசர்கோடில் மழையே கிடையாது. கண்ணூர்லேருந்து மழை ஸ்டார்ட் ஆகிட்டு. வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ்நாடு என்ட்ரு ஆகிட்டோம். கேரளா தான் மழை பெய்யுது பார்த்தா கோயம்புத்தூரில் மழை பெஞ்சிட்டு இருக்கும் பாருங்க. இப்போது நம்ம மதுக்கரை வழியாக போக போகிறோம். முன்னாடியே கட்டாக இருக்கணும், ஏன்னா இங்கே வந்து ஒரு பாலம் நடந்துகிட்ருக்கு, அதனால் பிளாக் இருக்குது. ஸோ எல்லா பெரிய வண்டியும் பார்த்திங்கன்னா இப்படி தான் போகிறாங்க. വരുന്ന വണ്ടിയാണ്, ഇവിടുന്ന് വരുന്ന വണ്ടിയാണ്. ഗാന്ധിപുരം കുറച്ച് വണ്ടികളല്ല നമ്മുടെ അവിടെ പോകുന്നത്.
நம்ம பஸ் டைம் பாருங்கள் 8:05. நேரம் போய் எட்டு 22 டைம் பாருங்கள் கைஸ். அட்லாஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பார்த்துருப்பீங்க, சூப்பர் சீனிக்கான ரூட்டு. ஃபர்ஸ்ட் டைம் கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த மான்சூன் டைம் வந்தது பார்த்திங்களா, செம்மையாக இருந்துச்சுங்க. அதுவும் அந்த பாலக்காடு சர்ச் பார்த்துருப்பீங்க, உண்மையிலே சொல்கிறேன் ஒர்த்து. அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் வந்து நம்ம சம்டைம் போயிருக்கோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரையான டைம் இருக்கும், கவர் டைம். இப்போலாம் செம்ம சூப்பர் மான்சூன் டைம், நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டு வேறு லெவலு. கோயம்புத்தூர் கூட அப்படி தான் இருக்குது, லைட்டாக வெயிலாம் கிடையாது, மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. பட் அந்த பக்கம் தான் அதிகமான மழை. காளிக்கட்டு, மலப்புரம், பெருந்தன்மலை, கண்ணூர் தான் மலை. காசர்கோடு மலையே கிடையாது அப்படி இருந்துச்சு. நம்ம 8:15 வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 6:50 வரணும். பிகாஸ் ஆஃப் டிலே, ஹெவி ரெயின், ரோடு ஒர்க்கு. நம்ம காலிக்கட்டிலே சொல்லிட்டோம், நம்ம வந்து அங்கேயே 3/4 மணி நேரம் லேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. ஸோ 1.5 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. பஸ் நிற்கிறாங்க பாருங்கள், ஓகேங்களா. நிறைய வண்டி நிற்கிது, அதில் இந்த வண்டி ஸ்பெஷல் நமக்கு. ஏன்னா கோயம்புத்தூர், அதாவது காசர்கோடு லைன்லேருந்து வண்டியே கிடையாது. கண்ணூருக்காவது வந்து இந்த பாண்டி வண்டி போகும், அவங்க கேரளா டிசியும் போகும். பட் காசர்கோடுக்கு வண்டியே கிடையாது கோயம்புத்தூர்லேருந்து. அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சூப்பராக ஓட்டி வந்து நிப்பாட்டாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வண்டி கிடையாது, வீக்லி எக்ஸ்பிரஸ். ஸோ வீக்லி 3 நாள் இயக்கிட்டு இருக்காங்க. டிமாண்ட்ஸ் அதே மாதிரி இருந்தால் கன்டினியூ பண்ணுவாங்க, இல்லாட்ட குறைச்சிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஜேர்னி, சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான தேங்க்யூ ஃபார் ஆல்.